கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். மீனவர்கள் வாக்கு யாருக்கு போகும்னு நினைக்கிறீங்க இந்த தேர்தல்ல? மீனவர் சமுதாயத்தின் வாக்கு என்பது ஓரளவுக்கு எப்பொழுதுமே அதிமுகவுக்கு வரக்கூடிய வாக்குகள், அது கான்ஸ்டன்டா இருக்கக்கூடிய வாக்குகள். இரட்டை இலை என்று எப்பொழுதுமே விரும்பி வாக்களிக்கக்கூடிய மீனவர் சமூகத்தை நாம் பார்க்க முடியும். சுவாமிநாதன் குறிப்பிடுறாரு, அதிமுக திமுகவுக்கு பெரும்பாலும் அதிமுக திமுக செய்யலன்னு நான் சொல்லல, நிறைய செஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாக்குகள் தாவேக்காக்கு போகும். தாவேக்காக்கு போகுமா இல்லையான்னு ரிசல்ட் தான் சொல்லணும். ஏன்னா அது அன்ப்ரூவன், அன்டெஸ்டட், இது தெரியாது. ஆகையால் நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணுங்கிறது என்னுடைய பார்வை. திருமாரி ஜெனிஃபர், மீனவர்கள் அப்படிங்கிறவங்க கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் பேர் நம்மளுடைய மாவட்டத்துல இருக்கிறாங்க. மீனவர் தொகுதி அப்படிங்கிறது ஒரு 4 தொகுதி மீனவர்கள் அதிகமாக அடர்த்தியாக இருக்கக்கூடிய தொகுதிகள் நம்மளுடைய கன்னியாகுமரி மாவட்டத்துல. தமிழ்நாடு முழுவதுமாவே மீனவர்களோட கம்யூனிட்டி, அந்த சமுதாய ஓட்டு யாருக்கு கிடைக்கும், அது நாம் தமிழர் தக்க வைக்குமா அப்படின்றது. நாம் தமிழர் தக்க வைக்கும் கூடும். இன்னொன்னு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ரொம்ப ஒரு மயோபிக்கா பாக்குறீங்க. அதாவது அண்ணன் சொன்ன மாதிரி விஜய பிடிக்கும் அப்படின்னா ஓட்டு போடணும்னு அவசியம் கிடையாது உங்களுக்கு. அதாவது அந்த அளவுக்கு, அதாவது ஒரு படிப்பறிவு இல்லாத, ஒரு அறியாமையில இருக்கக்கூடிய மாவட்டம் கிடையாது. ஒரு ஓட்டு எதுக்காக போடுறாங்க அப்படிங்கிற தெளிவுள்ள மாவட்டம் தான். விஜய் பிடிக்கும், எனக்கும் தான் விஜய் பிடிக்கும், அப்ப நான் போய் படம் பார்ப்பேன். ஆனா ஓட்டு போடுறது அந்த எம்எல்ஏ கேண்டிடேட்டா நிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு போடுறேன். அப்ப அவங்க மீனவருக்கு என்ன செஞ்சாங்க? ஒரு கட்சி தொடங்கப்பட்டு மீனவர்கள் பிரச்சனை இல்லையா கன்னியாகுமரி மாவட்டத்துல, இல்ல முழுக்க தமிழ்நாடு முழுக்க மீனவர் பிரச்சனைக்காக தாவேக்கா என்னென்ன பிரச்சனைகள்ல நின்னுச்சு, என்னென்ன போராட்டங்கள் பண்ணுச்சுது, என்னென்ன முன்னெடுப்புகள் பண்ணாங்க, அதை சொல்லணும். சொல்லி வாக்கு கேட்கணும். விஜய பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக போடுறாங்க அப்படின்னா, எனக்கு ஸ்டாலினை பிடிக்கும், மோடியை பிடிக்கும், சீமானண்ணனை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போடுற வாக்குகள்னு சொல்லிட்டு ஒரு சதவீதத்தை நம்மளால எடுக்க முடியுமா? அது ஒரு அறிவார்ந்த தமிழ் சமூகம் அப்படி பேசக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். குறிப்பா கன்னியாகுமரி மாவட்டத்துல 43 மீனவ கிராமங்கள் இருக்கு, 73 கிலோமீட்டர் இருக்குது, நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இப்போ நம்ம எல்லாருமே மீனவர்கள் இல்லாட்டி கிறிஸ்தவர்கள் வாக்கு வேணும் அப்படின்னா உடனே போய் நிக்கிற இடம் டயோசியஸ்ல போய் நிக்கிறாங்க. ஏன் டயோசியஸ்ல போய் நிக்கிறாங்க சொல்லுங்க? ஏன் டயோசியஸ்ல நிக்கிறாங்க அப்படின்னா, அந்த குழுவின் தலைவர், அந்த இயக்கத்தின் தலைவர் அவங்களுக்கு சொல்றாங்க, இது நம்மளோட பிரச்சனை. இன்னைக்கு நம்மளுடைய ப்ளூ எக்கானமிங்கிற பேர்ல கடல் காற்றாலை திட்டமா இருக்கட்டும், ஹைட்ரோ கார்பன் திட்டமா இருக்கட்டும், டீப் சி மைனிங் ப்ராஜெக்டா இருக்கட்டும், இதெல்லாம் வரும்பொழுது நம்மளுடைய இந்த கட்டமைப்பு தான் எல்லா இடங்கள்லயும் போராட்டங்களை அறிவிச்சு தொடர்ந்து பண்ணும். ஆரோக்கியபுரத்துல இருந்து நீரோடி வரைக்கும் எல்லா கிராமங்கள்லயும் இதை எதிர்த்து போராட்டம் பண்ணும். அப்ப இதை நம்ம சொல்லி கொடுக்குறோம். இன்னொன்னு, டங்ஸ்டன் சுரங்கம், அணுக்கனிம அணு சுரங்கம் ப்ராஜெக்ட் அரிட்டாப்பட்டியில வருது. அது மக்கள் எதிர்ப்பு வந்த உடனே அதை சட்டப்பேரவையில தீர்மானமா நிறைவேற்றி சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை இந்த ப்ராஜெக்ட் ஹோல்ட் பண்ணாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஏன் இன்னும் ஓஎன்ஜிசியோட ப்ராஜெக்டுக்கு இவங்க அது நடக்காது அப்படின்னு ஒரு ஜிஓ பாஸ் பண்ணல? இன்னும் அதை பாஸ் பண்ணல, இன்னும் அது அப்படியேதான் இருக்குது. இது நடக்குமா நடக்காதா தெரியாது நமக்கு, அந்த நிலைமையில தான் இருக்கு. அதுவும் கூடுதலாக இப்ப ரேர் எர்த் காரிடோர், ரேர் எர்த் மினரல்ஸ் காரிடோர்னு சொல்லிட்டு ஒடிசால இருந்து கேரளா வரைக்கும் கொண்டு வர்றீங்க. அப்போ அதுக்கு பப்ளிக் ஹியரிங் கூட கிடையாது அப்படின்னு மத்திய அரசு ஒரு ஜிஓ பாஸ் பண்ணுது. அப்ப இனிமேல் போராட்டமே நாங்க பண்ணக்கூடாதா? அப்ப கூடங்குளம் இங்க பக்கத்துல இருக்கு, கண் தொலைவுல இருக்கு கூடங்குளம். அப்ப இவ்வளவு அச்சுறுத்தல்களுக்கு நடுவுல விஜய்ங்கிற ஒருத்தர் வந்திருக்காரு, அதுக்காகவே நான் ஓட்டு போடணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க எங்களுடைய மக்கள். நம்மளுடைய மக்கள் கடல் சார்ந்த வளங்களை யாரு பாதுகாக்க போறாங்க, அந்த பாதுகாக்கிறதுக்கு இவங்களுக்கான கொள்கை என்ன இருக்கு, அதை பார்த்து வாக்களிப்பாங்க. இந்த முறை கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.